மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய கருத்துக்களுக்கு அதிரடியான எதிர்வினை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஐடி அமைச்சர் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். குறைஞ்சபட்ச லாஜிக் கூட இல்லாமல் நீங்கள் இவ்வளவு பண்ணுவீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? உங்கள் கவர்மெண்ட் தோற்று போனதுக்காக, இந்த நாட்டை ஒழுங்காக உங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியலங்கிறதுக்காக, ஒட்டுமொத்த இந்தியாவும் எதுக்காக ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு அதிரடியான கருத்துக்களை ஒரு அட்டாக்கிங் மோட்ல டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியோடு நானும் இதை அவருக்கு பிறந்தநாள் பரிசாகவே இந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சு இந்தியா முழுக்க இதை கொண்டு போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னும் அவரை கொளுத்தி போட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே டாக்டர் தமிழிசையில இருந்து டாக்டர் எல் முருகன்ல இருந்து பலருக்கும் அதிரடியான எதிர்வினைகளை, அதாவது அந்த போகிற போக்கில் அவங்க வச்ச தர்க்கங்களை உடைத்தல் என்கிற வேலையை செய்திருக்கிறார்கள். என்ன நடந்தது? டாக்டர் பிடிஆருடைய பேட்டி பற்ற வைத்திருக்கக்கூடிய நெருப்பு என்ன விவாதமாக அது மாறி இருக்கிறது. குறிப்பாக அமித்ஷாவுக்கு குறைஞ்சபட்ச லாஜிக் கூட இல்லாம ஒரு உள்துறை அமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்ட அந்த விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. பிரதமர் மோடியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிலிருந்து நம்முடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்களிலிருந்து அண்ணாமலை அவர்களிலிருந்து எல்லாரும் திரும்ப திரும்ப மூணாவது மொழி படிக்கணும், ஹிந்தி தெரியாமல் நம்ம எவ்வளவு இழந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தான் இழந்தோம் அப்படின்னு ரொம்ப நாளாக எல்லாரும் தேடி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடந்த ஒரு வாரமாக வளைச்சி தேடி பைனாகுலர் வச்சு பார்த்தாலும் அது என்ன இழந்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலில் நம்ம ஒரு பக்கம் இருக்கோம். இந்த நிலையில் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து, அதாவது எஸ்.வி. சேகர் அவர்கள் கூட அதை ரொம்ப கலாய்ச்சி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் ஹிந்தியை திணிக்க மாட்டேன்னு அமித்ஷா ஹிந்தியில் சொல்லிட்டு போயிருக்காரு, இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த சூழலில் தான் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ட்வீட்டை பார்த்துட்டு அவருடைய வீடியோவில் அவர் அடங்கி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன, ஒரு உள்துறை அமைச்சரை இவ்வளவு கேள்விகள் கேட்கணுமா, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு இல்லைங்கிறது வேற, தர்க்கத்துக்குள்ள அவர் வரமாட்டார். ஆனால் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் லாங்குவேஜ் சாவனிசம் செய்கிறீர்கள், உங்களுடைய மொழியின் ரீதியிலாக நீங்கள் செலுத்தக்கூடிய இந்த ஆதிக்கத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறார். தமது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கூட நமது மொழி மற்றும் மாநில உரிமைகளுக்கு, பிடிஆர் அவர்களுடைய ட்வீட்டை பார்க்குறோம், மொழி மற்றும் மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒன்றிய அரசின் தாக்குதலை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்க பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட உன்னத தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாட்டின் உயிர் பிரச்சனையாம் இந்தி திணிப்பு குறித்து கடந்த 2022ஆம் ஆண்டு செய்தியாளர் அளித்த கேள்விக்கான விளக்கத்தை இங்கு பகிர்கிறேன். ஆங்கிலத்தை விடுத்து இந்தியில் தான் அனைவரும் பேச வேண்டும் என்று கூறுவது நாட்டை கற்காலத்திற்கு அழைத்து செல்லும் பிற்போக்கு மனப்பான்மை. கற்காலம் பிற்போக்கு என்ன எதுகை மோனே அப்படின்னு பார்த்தோம்னா அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். இதில் ஹைலைட் என்னன்னா, 2022 பேசுனது இன்னைக்கும் பொருந்துதா அப்படின்னு சிலர் கேட்கலாம். அண்ணா அவர்கள் இந்த இந்தி திணிப்பு காலகட்டத்தில் பேசினது இருக்குல்ல, கொஞ்சம் முன்னாடி போய் முதலாம் இந்திய திணிப்பு எதிர்ப்பு போர் நடந்தது இல்லையா, குலக்கல்வி திட்டத்துக்கும் அதுக்கும் சேர்த்து ராஜாஜி அவர்கள் இருந்தபோது 1930 பிற்பகுதியில், அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு பெரியார் நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய மாநாட்டினுடைய விஷயங்கள் இன்னைக்கு அலைவா இருக்கு. ஏன்னா வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. திணிப்பது அவர்களுடைய வேலையாக தொடர்ந்து இருக்கிறது, எதிர்ப்பது நம்முடைய முன்னணி தீரமாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நேரடியாக நம்ம பாயிண்ட்ஸ்குள்ளே வந்துடலாம். பிடிஆர் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய பாயிண்ட் அது ஒவ்வொன்றும் நல்ல நறுக்குன்னு இருக்கக்கூடியது. அவர் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க பாருங்க. எங்கள் அண்ணா அவர்கள் சொன்ன இருமொழி கொள்கை என்பது வெறும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது, அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லா மாநிலங்களும் அவர்களுடைய தாய்மொழியிலும் ஆங்கிலத்திலும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக பேசியது என்பது அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, அது குஜராத்தியாக இருக்கலாம், மராத்தியாக இருக்கலாம், பஞ்சாபியாக இருக்கலாம், மைத்திலியாக இருக்கலாம், போஜ்புரியாக இருக்கலாம், கன்னடாவாக இருக்கலாம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வங்க மொழியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசணும். ஏன்னா ஹிந்தி இன்னைக்கு பல மொழிகளை காவு வாங்கி இருக்கிறது நம்மளே பார்த்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மொழியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கு ஃபினாமினல் அவுட்கம்ஸ், அதாவது அறிவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. தாய்மொழியில் அடிப்படை கல்வியை வச்சுட்டு கூடுதலாக ஆங்கிலம் அப்படின்னும் பொழுது ஃபினாமினல் அவுட்கம்ஸாக வரும் 3வது ஒரு மொழி நீங்கள் திணிக்கும் போது அது கல்வியினுடைய அவுட்கம்மையே மாற்றுகிறது, அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறாரு.
ரூட் ஆஃப் அவர் கல்ச்சர் இஸ் ஆர் லாங்குவேஜ். இங்கே அடிப்படையில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பண்பாடு இருக்குது. எங்கள் பண்பாட்டினுடைய அடிப்படை கூறாக மொழி அப்படிங்கிறது இருக்குது, எங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாமா அப்படின்னு ஒரு லாஜிக் கேட்குறீங்க. நம்ம எல்லாரும் தொடர்பு கொள்ளணும், தாய்மொழியை படிச்சுட்டு தொடர்பு கொள்ளணும். எதில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்களோடு மட்டுமல்ல, இன்னைக்கு குளோபல் வேர்ல்டாக உலகத்தோடையும் சேர்த்து பல்காக இருக்கக்கூடிய உலகத்தோடையும் நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஜெர்மனில் இன்னைக்கு ஜெர்மன் லாங்குவேஜை தாண்டி அவங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க இன்றைக்கு ஒரே குடைக்குள் வருவது. ஃப்ரெஞ்சில் அவங்க படிக்கிறாங்க. ஃப்ரெஞ்சாக இருக்கக்கூடிய அவங்க சிட்டிசன்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸு அவங்க இன்றைக்கு ஆங்கிலம் படிக்கிறார்கள். இது உங்களுடைய சொந்த மொழி, தாய்மொழி அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த பண்பாட்டினுடைய ஹெரிட்டேஜை கற்றுக்க வைக்கும். உலகத்தோட தொடர்புக்கு ஆங்கிலம் முடிஞ்சு போச்சு. இதை தாண்டி அமித்ஷா அவர்கள் பேசுவது அப்படிங்கிறது, அமித்ஷா மட்டும் இல்லை, அது பிரதமர்ல இருந்து இங்கே அண்ணாமலை வரைக்கும் எல்லாருக்குமானது. அவங்க பேசுறது பேசிக்கல் ஃபண்டமெண்டல் ஃப்ளா இன் லாஜிக். அடிப்படையில் ஒரு லாஜிக்கே இல்லாத கோளாறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடியது ஆஃப் லாஜிக் அப்படின்னு ஹோம் மினிஸ்டர்னு அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு, இது அடிப்படையில் ஒரு ஃபேலசியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நீங்கள் சில வேர்ட்ஸ் எல்லாம், அது டாக்டர் பிடிஆர் அவர்களோ அல்லது சசி தரூர் அவர்களோ அல்லது கரண் தாப்பர் போன்றவர்களோ கமல்ஹாசன் போன்றவர்களோ இவங்கெல்லாம் பல நேரங்களில் சில வார்த்தைகள் எடுத்து போட்டு விட்டுருவாங்க, நம்ம தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஃபேலசி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அது ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்ல முடியாது, குற்றமுடைய ஒரு நம்பிக்கை. நீ அது நம்பிக்கையின்பாங்க, ஆனால் ஃபால்ஸ் பிலீஃப், பொய்யான ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அல்லது அதில் அடிப்படையில் ஃபேக்சுவலி அது கரெக்டாக இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வச்சுக்கலாம். குற்றமுடைய ஒரு உதாரணம் அப்படிங்கிற, குற்றமுடைய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். அது அடிப்படையில் கோளாறானது அப்படிங்கிறது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தமிழில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி படிங்க, குஜராத்தில் குஜராத்தி இங்கிலீஷ் ஹிந்தி படிங்க, மகாராஷ்டிராவில் மராத்தி இங்கிலீஷ் ஹிந்தி படிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மூணாவது லாங்குவேஜ்னால என்ன வேல்யூ இருக்குது, என்ன மதிப்பு இருக்குன்னு நீங்கள் முடிஞ்சால் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளணுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் மற்ற நாட்டுக்கு, இப்போ நம்ம இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, நீங்கள் அங்கே மும்பைக்கு போனீங்கன்னா ஆட்டோவை கூட கேட்க முடியாது, பானிபூரிக்காரர்கிட்ட எக்ஸ்ட்ரா பானிபூரி கொடுங்க, ஒரு பூரி கூட எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கூட உங்களால் கொசூர் கூட வாங்க முடியாது. இன்னும் ஒரு சில வேற லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஊறி போன சங்கிகள் என்ன சொல்லிட்டாங்க, சரவண பவன்லேயே உங்களால் சாம்பார் வாங்க முடியாது, அவங்க தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கல. ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இதே எஸ்வி சேகரே கடந்த காலத்தில் இந்திக்கு ஆதரவாக பேசி வாங்கி கட்டிக்கிட்ட வரதான். அந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பண்ணோன்னா ஒரு ஃபேஸ்புக்கில்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் அவர், எஸ்வி சேகர் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய வட்டத்துக்குள்ளே தான். அவர் அப்போ பிஜேபியில் இருந்தப்ப, நான் உலகமெல்லாம் போயிட்டு வரேன், ஆனால் இருந்தாலும் என் வீட்டில் இருக்க கூர்க்கா கிட்ட என்னால் ஹிந்தி தெரியாதனால பேச முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்தியே தெரியாமல் நீ உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்கீங்க, நாடகம் போட்டிருக்கீங்க, ஆனால் ஹிந்தி தெரிஞ்சாலும் உங்கள் வீட்டில் வாட்ச்மேனாக நிற்கிறாப்புல, அப்போ ஹிந்தி தெரியலனா உலகமெல்லாம் சுற்றி வரலாம், ஹிந்தி படித்தா வீட்டில் அந்த மாதிரியான ப்ளூ காலர் ஜாபில் தான் நிற்கலாமா அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு அவரையும் ஒரு காலத்தில் போட்டு அடித்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு வேல்யூ என்ன இருக்குது, அந்த மொழியின் காரணமாக இதை பெற்றார்கள் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். இப்போ அதாவது 2 கேள்வி தான். ஒன்று, இந்தி கற்காதனால் தமிழ்நாடு என்ன இழந்தது, ஒரு பட்டியலை போடுங்க. இந்தி கற்றதுனால் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், வட இந்திய மாநிலங்கள் என்னெல்லாம் பெற்றுச்சு, ஒன்று நாங்கள் இழந்த லிஸ்ட்டை கொடுங்க, அவங்க பெற்ற லிஸ்ட்டை கொடுங்க, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுவோம், எது கூடவோ அதை ஒத்துக்கிட்டு போயிடுவோம், வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா அப்படிங்கிறது. இப்போ பிடிஆர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஹிந்தி இஸ் நாட் இன்ட்ரென்சிக் டு 60 to 70% ஆஃப் த கண்ட்ரி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்தியா முழுக்க பேசணுங்கிறீங்க, ஆனால் 60-70% மக்களுக்கு தாய்மொழி இந்த நாட்டில் ஹிந்தி கிடையாதுன்னா அவங்களுக்கு அது அந்நிய மொழி தானே அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்பிட்டு, இதுதான் லாங்குவேஜ் சாவனிசம், நீங்கள் செய்யக்கூடிய மொழி பயங்கரவாதம் என்கிற இடத்திற்கு இது நகருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார். அது மொழி ஆதிக்கவாதம், மொழியினுடைய ஆதிக்கவாதம்ங்கிற இடத்துக்கு போது அட்டர் லாங்குவேஜ் சாவனிசம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகருதுங்கிறாரு. அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, அது உள்ளபடியே அமித்ஷா அவர்களிருந்து அத்தனை பேர் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏங்க நீங்கள் 3 லாங்குவேஜ்ங்கிறீங்க, இந்தியா முழுக்க 3 லாங்குவேஜ் தான் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டார். இல்லையே, எல்லாரும் அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ NEP வந்துருச்சு, அங்கே அது வந்துருச்சு, இது வந்துருச்சுலாம் எல்லாம் சொல்கிறாங்கல்லங்க, நம்ம ஊரில் இருக்கிறவங்களான்னு கேட்டால் அவர் குறிப்பிட்றாரு, ஹிந்தி பெல்ட்டில்
ஒரே ஒரு மொழி தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ நம்ம ஊர்லலாம் தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறோம், பக்கத்தில் கர்நாடகாவில் கன்னடா படிப்பாங்க, இங்கிலீஷ் படிப்பாங்க, மேபி அங்கே தேர்ட் லாங்குவேஜ் இருந்ததுன்னா படிப்பாங்க. இப்போ தெலுங்கானாலையும் பஞ்சாப்லேயும் என்ன போட்டிருக்காங்க, இங்கே தெலுங்கு மொழியும் அங்கே பஞ்சாபி மொழியும் ஸ்கூலில் கட்டாயம். சிபிஎஸ்சி ஐசிஐசியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் தான் இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நடத்தணும்னு சட்டம் போட்டாங்க. இப்போ மூணாவது அவங்க என்ன லாங்குவேஜ் படிப்பாங்கிறது இருக்குல்ல. இப்போ கேட்க வேண்டிய கேள்வி, இந்த ஹிந்தி பேசுகிற மாநிலம் இருக்குல்ல, அங்கே ஹிந்தி இங்கிலீஷை தாண்டி என்ன படிக்கிறாங்க அப்படின்ட்டு பிடிஆர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவங்க இங்கிலீஷையும் ஒழுங்காக படிக்கிறது இல்லை, ஹிந்தியை மட்டும் அவங்க ஒரு லாங்குவேஜ் படிப்பாங்களாம், நாங்கள் 3 லாங்குவேஜ் படிக்கணுமா? கேட்டால் இந்தியா முழுக்க ஒரே கொள்கை, மும்மொழி கொள்கைம்பீங்களாம். இதெல்லாம் என்ன கணக்குங்க? அது 1 லாங்குவேஜ் பெல்ட்டுங்கிறாரு அவர். அங்கே வட இந்திய மாநிலங்கள் அல்லது ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் 1 லாங்குவேஜ் பெல்ட்டாக இருக்குது. பியாண்ட் அதை கவு பெல்ட்டுங்கிறத தாண்டி ஹிந்தி பெல்ட்டுங்கிற மட்டுமே அது இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அடுத்து அவர் ஒரு எக்கனாமிக்கல் ஆங்கிலும் கொடுக்குறாரு அவர். நீங்கள் சொல்கிறீங்க ஹிந்தினால் பொருளாதார ரீதியாக அந்த மாநிலம் என்ன வளர்ந்துங்கிறத நீங்கள் சொல்லுங்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணது, மகாராஷ்டிரா கான்ட்ரிபியூட் பண்ணது, மகாராஷ்டிராவினுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் என்னங்கிறத நம்ம அடிப்படையாக வச்சுக்கணும். அடுத்தது இங்கே பண்ணுறோம் சதர்ன் ஸ்டேட்ஸ், தென்னிந்திய மாநிலங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இதெல்லாம் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் கிடையாது. ஆச்சா, அப்போ இவர்கள் என்ன இழந்தார்கள் எக்கனாமிக்கலி பொருளாதார ரீதியாக அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் ரிவர்ஸில் யோசிங்க. தமிழ்நாட்டிலிருந்து, கேரளாவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, மகாராஷ்டிராவிலிருந்து, கொல்கத்தாவிலிருந்து, பஞ்சாபிலிருந்து வேலை தேடி ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்துக்கு போகிறவர்கள் ஹிந்தி தெரியாமல் தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சுட்டு கன்னடா படிச்சுட்டு மராத்தி படிச்சுட்டு போகிறவர்கள் ஒப்பீட்டளவில் குறைவாகவும், இந்தியை மட்டும் படிச்சுட்டு இந்த எல்லா ஸ்டேட்டுக்கு வரவங்களும் ஜாஸ்தியாக இருக்காங்க. பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு அது பலனை கொடுக்கும், அவங்க பெரிய அளவுக்கு எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா ஏன் வேலை தேடி அவர்கள் சாதாரண அன்றாட காட்சிகளாக இவ்வளவு நாடு முழுக்க பரவி ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு வருகிறார்கள்? அப்போ எக்கனாமிக்கலி அதை சப்போர்ட் பண்ணுங்கிறது அது வந்து ஃபேலசி அப்படிங்கிற இடத்துக்கு பிடிஆர் அவர்கள் ஜஸ்டிஃபை பண்றாரு. இது வந்து ரெட்ரோகிரேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிற்போக்குத்தனமான கற்காலத்துக்கு அழைத்து செல்கிறேன்னு அந்த இருந்துச்சு இல்லையா, இதைத்தான் நீங்க பண்றீங்க. டார்க் ஏஜுக்கு எங்களை கொண்டு போய் நீங்க தோத்து போனதை சமாளிக்க முடியாம இப்படி திருப்பி விட்டு தப்பி ஓடுவதற்கான வேலை அப்படிங்கிறது டாக்டர் பிடிஆர் அவர்களுடைய திண்ணமான கருத்தாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மேல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபெயிலியர் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். நீங்கள் வந்து மத்திய அரசு தோற்று போயிட்டீங்க, உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தரல, பொருளாதாரத்தை காப்பாற்ற தரல. இதை ஒழிச்சிட்டு நீங்கள் அடிமட்டத்துக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்டேட்டெல்லாம் நல்லா இருக்குது, அவங்கள காலி பண்ணி நம்ம தரமட்டத்துக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் சம்பந்தன, நீ எனக்கும் கீழே போயிட்டல்ல அப்படிங்கிறதுக்காக வளர்ந்து இருக்கிறவங்களெல்லாம் காலி பண்ணி உங்களுடைய சீட்டை பிடிங்கிடுவோம், உங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டோம், நீங்கள் இதை கற்றுக்கணும், நீங்கள் அதை கற்றுக்கணுன்றது உங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு. அதாவது இந்த இது சொல்லுவாங்கல்ல, ஒரு கோட்டை பெருசாகணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒன்று அதை விட பெரிய கோடு போடணும், இல்லை அதை வந்து குறைச்சி அழைச்சி விட்டுட்டோம்னா ஏற்கனவே நம்ம பொசிஷனில் நின்றுட்டு அதை சின்னதாக்கிட்டோம்னா அழைச்சி விட்டுறலாம் அப்படிங்கிற லாஜிக்கில் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்களை விட பெருசாக வளர்ந்து காட்டி இது ஸ்டாண்டர்ட்னு செட் பண்ணால் முடிஞ்சா பண்ணுங்க. ஆனால் மோடி கவர்மெண்ட்டால் இத்தனை வருஷத்தில் அதை செய்ய முடியல, எனவே எங்களை ஒழிப்பதற்கான திட்டமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் சில பேர் கிளம்பி வருவாங்க. நீங்கள் உண்மையான இந்தியராக இருந்தால் அந்நிய நம்ம கவர்னரே இருப்பார், நீங்கள் போன குடியரசு தினத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொப்பி ஹேட்டு, அந்த நம்ம நார்மலாக போடுற கேப்பு கிடையாது, இந்த வட்டமாக இருக்கும்ல, அதை போட்டுக்கிட்டு அப்படியே போஸ் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா ஏதோ வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட அந்த மாதிரி அவ்வளவு அந்த அந்த ஆங்கிலத்தனத்தோட உடையில் மிடுக்காக வந்து ஜம்முன்னு உட்கார மாட்டாங்க. நம்ம கவர்னர் உட்காந்துட்டு இருந்தார், அப்படி பார்த்துட்டு அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு போனார். ஆச்சா, அவர் அன்னைக்கு சாயங்காலம் போய் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, பாரத பண்பாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது, உன்னதமானது. அது பாரத பண்பாட்டிலே நீங்கள் ட்ரெஸ் போட்டிங்க ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பாரதிய மொழிகளை பேசாமல் ஏன் அந்நிய மொழியை பேசுகிறீங்க, ஆங்கில ஆதிக்கம் அப்படின்னு, ஆங்கில அடிமைத்தனம், ஆங்கில மோகம்பாங்க. அந்தந்த மாநிலத்துக்கு எது இப்போ நம்ம மொழி வாரியான மாநிலங்களில் இருக்கோம், அந்தந்த மாநிலங்களுக்கு அந்த நிலப்பரப்பிற்கு அந்தந்த மனிதர்களுக்கு எது தாய்மொழியோ அதை தவிர அத்தனை மொழி அந்நிய மொழி தான். இதில் எங்கே நம்முடைய பாரத மொழின்னு நீங்கள் மொழி குடும்பத்தை உள்ள தூக்கிட்டு வரீங்கிறது ரொம்ப சிம்பிளான எளிமையான கேள்வியாக இருக்கிறது. அதை தான் அவர் கேட்குறாரு. உடனே நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்களே, நீங்கள் என்ன இங்கிலீஷ்காரனுக்கு அடிமையா அப்படின்லாம் இவங்க கேட்பாங்க.
நாங்கள் ஹிந்தி எதுக்குங்க பேசணும்? அப்போ நாங்கள் என்ன ஹிந்திக்காரங்களுக்கு அடிமையாக அவங்களுக்கு அடுத்த 2ஆம் கட்டத்தர செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக போகணுமான்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டோன்னா நீ தேச விரோதின்றாங்க. ஏங்க நீங்கள் வச்ச லாஜிக்கை திரும்ப எங்க இதுக்கு பொருத்தக்கூடாதுன்னு கேட்டால் நம்ம தேச விரோதி, நம்ம வந்து நாட்டுக்கு எதிராக செயல்படுறோம், பிரிவினைவாதிகள். இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாரு. ஒரு அதில் அடுத்து லாஸ்ட் ஃபைனல் பஞ்ச் அதுதான். ஒன் மினிஸ்டர் ஆர் ஒன் கவர்மெண்ட்ஸ் ஃபெயிலியர் ஷெல் நாட் பி a reason to retard rest of the society. ஒரு அமைச்சர் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியவில்லை, நிர்வாக ரீதியாக தோற்றுவிட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இந்த சமூகத்தையே அழுத்தி தாழ்த்தி ஒழிப்பது என்பது ஏற்கத்தக்கது அல்ல. நீங்கள் தோற்று போனீங்க அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் எப்படி வளர்றதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து தான் டாக்டர் பிடிஆர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக இதனுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு 5 நிமிட வீடியோ, அது ஒரு பப்ளிக் டிவி கொடுத்த பேட்டிங்கிறது தான் இப்போ நேரத்திலிருந்து வைரலாக போய்கிட்டு இருக்குது. இதில் பல கேள்விகள். இதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டாக்டர் தமிழிசை டாக்டர் எல்முருகன் போகிற போக்கில் அவர் செஞ்சது அப்படிங்கிறதும் ஃபன் பண்ணிட்டாருங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அது அரசியல் ரீதியாக ரொம்ப இந்த நகைச்சுவையாக கடந்து போக வேண்டியது தான். ஒரு பக்கம் டாக்டர் தமிழிசை சொன்னாங்க இல்லையா, இந்தி எழுத்துலலாம் தாரப்பூசனா இங்கே வேலை தேடி வர வட இந்தியர்கள் எப்படி படித்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஊர் பேரை அப்படின்னும் போது முதலமைச்சர் சொன்னார், இங்கேருந்து டெல்லி போகிறவங்க எப்படி தமிழ்நாட்டுக்காரங்க அங்கே வழி தெரிஞ்சுக்கிறாங்களோ, ஏன்னா அங்கே தமிழில் எழுதி போட பொறுத்தில்லை, அப்படி இல்லாததை வச்சு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு ரொம்ப கலவக்கியில் அடித்தார். டாக்டர் எல்முருகன் அதே போல் சொன்னார், நீங்கள் வந்து கும்மிடிப்பூட்டியை தாண்டிங்கன்னா ட்ரெயினில் அவங்கள திட்டினா கூட தெரியாது அப்படின்னாரு. அவங்க வந்து புரியாத பாஷையில் திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் திரும்ப திட்டிட்டு போங்க, கோபத்தை வெளிப்படுத்தணுங்கிறதான் விஷயம் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இப்படியான பதில்கள் தான் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. டாக்டர் பிடிஆர் அவர்கள் எழுப்பிய கேள்வியை நம்ம திரும்ப அஃபார்ம் பண்ண இருக்கிறது. இந்த நாட்டில் 30% மக்கள் அவர்கள் ஆங்கிலம் படித்து இந்த 70% 2வது மொழி தான் அவங்களுக்கு, இந்திய தவிர 2வதாக இங்கிலீஷ் மட்டும் படித்தா போதும், அவர்கள் 2வது மொழியை படித்து விட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக இவர்களோடு ஆங்கிலம் படித்து ஒருங்கிணைய போகிறார்களா, இல்லை அந்த ஒரே ஒரு லாங்குவேஜ் தெரிந்தவர்களுக்காக இந்த 60-70% மக்களை நீங்கள் ஹிந்தி படிக்க வைத்து 3வது மொழியை திணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம வைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கான விஷயங்கள் அடுத்தடுத்து எப்படி பொலிட்டிக்கலாக நகருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.